ஆன் பண்ணியாச்சு. ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டில் கார்டன் எங்கள் மொட்டை மாடில் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு நான் காட்டுறேன். இது வந்து ரெட் செம்பருத்தி பூ இருக்கு பார்த்தீங்களா. எங்கே இருந்து 4 பறிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிங்க் கலர். இங்கே வா. இங்கே வந்து நித்திய மல்லி காம்பு பூ பூத்திருக்கு. வாசம் உள்ளது. இதை குறிப்பிட பேர் நித்திய மல்லி என்ற சந்தன மல்லிம்பாங்க சில பேர். சந்தன மல்லிடுவாங்க காய்ச்சி. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படி இங்கே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்கன்னா இது வந்து பிங்க் செம்பருத்தி. கேமரா இங்கே காட்டுங்க, நல்லா காட்டுங்க. இதான் பிங்க் செம்பருத்தி எங்கள் வீட்டில் இருக்கு. இதெல்லாம் ஒரு 3 பறிச்சுக்கலாம். எல்லாத்தையும் பறி 3 இருக்கிறது 4 தான். செடியில் ஒன்று இருக்கட்டுமா? 4 இருக்கு. 4யும் பறிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க கேமரா ஷூட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து சங்குப்பூ பறிக்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் இருக்கும். வேற என்ன அதோட யூசஸ்? மனநோய் வராமல் இருக்கும். இந்த தேனை குடிச்சா இதை வச்சு தண்ணியில் கொதிக்க விட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ போட்டு குடிக்கலாம். வெறுமாவே லெமன் ஜூஸ் போட்டு ஆட் பண்ணி சுகர். இன்னைக்கு நாங்கள் இதை பண்ணி காட்டுறோம். சங்குப்பூ கஷாயம் ரொம்ப நல்லதுன்றாங்க நிறைய பேருக்கு. இது ரொம்ப நல்லது, உடம்பு சரியா இருக்கு நிறைய பேருக்கு. நாங்கள் இதோட யூசஸ் இவ்வளோ இருக்கு. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்க வீட்டில். அந்த சங்குப்பூவை இது நாங்கள் இன்னைக்கு செஞ்ச வீடியோ மாதிரி. காஞ்ச பூவெல்லாம் இதெல்லாம் கூட கஷாயம் வைக்க நல்லதுன்றாங்க. கீழே இருக்கு பாரு. காஞ்ச பூவை கூட எடுத்தா கஷாயம் வைக்க நல்லதுன்னு எங்கள் பெரியம்மா. நாளைக்கு தான் பூக்கிறதா? நாளைக்கு பூக்கிறது இருக்கணும். அந்த காயஞ்சதெல்லாம் எடுத்துப்போம். காஞ்ச பூலாம் கஷாயம் வைக்க நல்லது. இன்னைக்கு நாங்கள் கஷாயம் வச்சவங்க எல்லாரையுமே அசத்த போகிறோம். இங்கே உள்ளேயும் நிறையா பூ இருக்குது பாருங்களேன். பார்க்கவே இல்லை நான். அந்த சைடில் இருக்கு பாரு. கேமரா ஆன், ஷூட். இது கூட இன்னும்